வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஹல்கை ஃபாலோ பண்ணலாமா? இன்றைக்கி எங்கன்னா நம்ம கண்ணம்பளை, அதாவது நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தால் பிக்கப் பண்ணி ஆர்எஸ்புரம் ட்ராப் பண்ணாங்க. நம்ம ஏபிடி கார் ஷோரூம் கிட்ட மாருதிக்கிட்ட. சரி ஓகேன்ட்டு கஸ்டமர் இப்போ வந்துட்டாங்க. பிக்கப் பண்ணி ஆர்எஸ்புரத்தில் ட்ராப் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம். 18 கிலோமீட்டர் ஓடிச்சு, 450 ரூபா வாங்கிட்டு அதே பக்கத்தில் பார்க்கிங் அடிச்சு வண்டி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஈஸா ஒரு ட்ரிப் இருக்குது, ஓன் ட்ரிப்பு. அதுக்காக நம்ம சின்ன ஒரு காமனாக இருக்குன்ட்டு பார்க்கிங் போகலான்னு பார்த்தா ஒரு வண்டி பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. சரி நம்ம வண்டி கொடுத்து நம்ம பேட்டரியை ஹெல்ப் பண்ணி அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க. செகண்ட் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது இங்கே பிக்கப் சார்ஜ் கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை போச்சு. சரின்ட்டு நம்ம அடுத்த வழியில் யூட்டன் போட்டு அடுத்த இது வந்துட்டோம். 20 ருபீஸ் தான். சரி நம்ம பில் கட்டிவிட்டு நெக்ஸ்ட் வந்துன்னா நாகர்கோவில் ஆரிபவனில் சாப்பிட்லான்ட்டாங்க கஸ்டமர். சரி அங்கேயும் வந்து நம்ம வண்டி ஹால்கா வெயிலே கிடச்சிது. சரி வெயிலில் போட்டு சாப்பிட போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா கஸ்டமர் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு போனால் க்ரௌட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட்டு அப்படி கஸ்டமர் பட்டர் மில்க் அவங்களுக்கும் சொல்லி நம்மளுக்கும் சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கஸ்டமர் ஈஸியாக ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ண செகண்ட் என்னவோ ஊபர் நம்மளுக்கு ஒரு ட்ரிப் போட்டு விட்டேன். அதனால் அது சந்தோஷம். சரி ஓகேன்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டுருக்குறோம். 900 ரூபா கேட்டேன், ஓகேன்ட்டாங்க. சரின்ட்டு காந்திபுரம் தான் பஸ் ஸ்டாப்பு. சரி ஓகேன்ட்டு கஸ்டமர் ஆட்டோ ஸ்டாண்ட் நிற்க சொன்னேன். நம்ம காரு நம்பர் சொல்லியிருந்தேன். திரும்பும் போதே கஸ்டமர் லெஃப்ட் சைடு வந்துட்டாங்க. இவங்க 3 பேர் தான் பிக்கப் பண்ணி போகிறதில்ல. அப்படியே டீ சாப்பிட்டு போகலான்ட்டாங்க. தொண்டாமுத்தில் அது அப்படி நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்த ஆட்டு ரேப்பிடோ சார் போட்டு டாப்பில் எங்கன்னா நம்ம ஐயப்பன்கோயிலேருந்து விஸ்வாசபுரம் ஒரு 7.5 கிலோமீட்ரு. ஹெவியான டிராஃபிக் இருந்துச்சு கணபதி சைடு. சரின்ட்டு ஒரு 300 ரூபா கேட்டு வந்த கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஓகேன்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு கஸ்டமர் ப்ளேஸ் நம்ம கிளம்பிட்டோம். ஐயப்பன் கோயில்கிட்ட முன்னாடியே நின்றுட்டுருக்குனாங்க. சரி ஓகேன்ட்டு பிக்கப் பண்ணலான்ட்டு கால் பண்ணி வர சொல்லிட்டு கஸ்டமருங்க அவங்களும் வந்துட்டாங்க. கஸ்டமர் ப்ளேஸ் ட்ராப் ப்ளேஸ் வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆகி போச்சு. ஹெவியான டிராஃபிக் தான். சரி ஓகேன்ட்டு 220 தான் வந்திருக்கு. கஸ்டமருக்கு ஆரம்ப காமிச்சது பார்த்தீங்கன்னா 200 ரூபா காமிச்சு. இவ்வளோ டிராஃபிக்கில் வந்ததுக்கு 20 ரூபா கொடுத்துருக்காப்புல சார். அதனால் நம்ம கேட்ட அமௌண்ட்டு 300 ரூபா கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. சரி ஓகேன்ட்டு கஸ்டமருக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஆர்டரும் அடுத்தது ரேபிடோவில் தான் வந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. பட் பிக்கப் பாயிண்ட் ராங்காக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு கரெக்டான ப்ளேஸ் போய் பிக்கப் பண்ணிட்டோம். கஸ்டமர் ப்ளேஸில் சிங்களூர் பஸ் ஸ்டாண்ட் தான் ட்ராப் பண்ணாங்க. ஒரு 9 கிலோமீட்டர் காமிச்சிது. சரி நம்ம 280 கேட்டோம். கஸ்டமர்கிட்ட சரின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு கஸ்டமரில் பிக்கப் பண்ணி சிங்களூரில் ட்ராப் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டு சைட்லேயே கொண்டு வந்து இறக்கி கூட சொல்லிட்டாங்க. அதான் அவங்களுக்கு பக்கமாக இருக்குன்ட்டு. சரி பஸ் ஸ்டாண்டுக்கு சைடில் வழியில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டோம். சரி ஓகேன்ட்டு ரேபிடோ சார் க்ளோஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 213 ரூபா தான் வந்துச்சு. நமக்கு 280 கொடுத்துட்டாங்க கஸ்டமர்கிட்ட அப்படியே கேஷ் வாங்கிட்டு கஸ்டமருக்கு அப்படியே ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஆர்டரு ரேப்டோவில் தான் சார் ஏதாவது போட்டு விட்டாப்பில். எங்கேயும் பார்த்தா நம்ம கண்ணம்பாளையமே தான் ட்ராப்பு. சரி ஓகேன்ட்டு அதுவும் 9 கிலோமீட்ரு. இவங்ககிட்டையும் 280 தான் கேட்டேன். ஆனால் கஸ்டமர் வேண்டான்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம வீட்டுக்கே போயிட்டோம். பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மொத்தம் 138 கிலோமீட்டர் ஓடிக்குது. நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3430 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். மொத்தம் 5 ட்ரிப் ஓட்டிக்கிட்டோம். சரி ஓகேன்ட்டு ஆளுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம். மீண்டும் ஆளுக்கு அடுத்த வீடியோவில் ஃபாலோ பண்ணலாம்.